மத்தேயு 19:2 சீக்கிரம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வேகமா வாசிக்க கேட்போமா. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை அவ்விடத்தில் சொஸ்தமாக்கினார். ஆமென். ஏங்க இயேசுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அதே வசனம் யோவான் 6:1. அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை கண்டு திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஏன் இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் பேசுறது? அங்க போனா வயிறு வலி சரியாகும், அங்க போனா வியாதி குணமாகும், அங்க போனா கல்யாணம் நடக்கும். காட் விஷன்ல தான் போறோம். நமக்கென்று ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு அற்புதங்கள், கேன்சர் குணமடைய, எய்ட்ஸ் வியாதி குணமடைய, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் டாக்டர் வேர்ல்டு அந்த பெரிய ஹெல்த் டிபார்ட்மெண்டே கண்டுபிடிக்க முடியலங்கன்னு சொன்னாலும் இங்கே வருகிறவர்களுக்கு சுகமளிக்கிற ஸ்தலம். இந்த கோபுரத்தில் நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆனால் நீங்கள் சிலுவையை கர்த்தருக்காக உண்மையாய் சுமந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை செய்வார். யூதாசும் வந்துட்டே தான் இருந்தான். அவன் பாருங்க எதுக்கு யூதாஸ் பின்பற்றினான்? உலக சிந்தை, பண சிந்தை, பினான்சியல் வீக். யார் தான் வீக் இல்லையா? எல்லாரும் வீக்கு. ஆனா வீக்கானவங்களை பேசி பேசிய கடவுள் வீக்னஸ் ஆக மாட்டார். பாவி, நீ ஒண்ணுதும் பிரயோஜனம் இல்லை, நீ கடங்கார, நீ ஏமாத்திட்ட. யார் யா உலகத்துல யோகியம்? யார் யா யோகியம்? கெட்டவன் சொல்றவனும் யோகியம் இல்லை, நல்லவன் சொல்றவனும் யோகியம் இல்லை. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு யூதாஸ் தப்பான ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டான் விடுங்க. ஆனா நீங்க நானும் என்ன செய்ய போறோம்? தப்பான நோக்கத்துக்காக சபைக்கு வரோமா, இல்ல நல்ல நோக்கத்திலே சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்காக செயல்பட போகிறோமா? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க?